சிந்து பைரவி நியூப்ரமும் காயத்ரி இந்த மாதிரி அவங்க நடந்துக்கிட்ட விஷயத்த நினச்சி அழுதுட்ருக்காங்க. அப்போ பைரவி என்ன ஆச்சுன்னு ஒன்றும் இல்லை நீட்டாங்க. இங்கே பார், உன்னுடைய முகத்தை பார்த்தாலே தெரியுது ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்கன்ட்டு. இங்கே பார் காயத்ரி, என்ன ஆச்சு? மறுபடியும் தேவையில்லாமல் இசைக்கு உங்கள்கிட்ட ஏதாச்சும் தப்பாக நடந்துக்கணான்றாங்க. ஆமாம் நீன்றாங்க. என்ன சொல்லிட்டுருக்க காயத்ரின்னு வாங்க. அப்புறம் நடந்த விஷயத்த சொல்லவும் உடனே இசைக்கு அந்த வழியை வராங்க. இசைக்கியை மொட்டை மாடி கூட்டிகிட்டு போயிட்டு பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணுடைய அனுமதி இல்லாமல் அந்த பொண்ணுடைய பக்கத்தில் போகிறதே தப்பு. இவ்வளோ கேவலமாக நடந்திருக்கு, உனக்கு அசிங்கமாக இல்லைன்றாங்க. காயத்ரி உன்னை விட்டு விலகணும்னு தான் நினைக்கிறான். அவகிட்ட போய் இப்படியெல்லாம் நடந்திருக்க, உனக்கு அசிங்கமாக இல்லையான்றாங்க. இல்லை அது வந்துன்றாங்க. என்னடா போயின்னுவாங்க. காயத்ரி, நீ கூடவே தூங்காதன்றாங்க. நான் ஒரு ஐடியா பண்ணுறேன்றாங்க. என்ன ஐடியா நீன்றாங்க. இல்லை, நான் வேறு ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணுறேன், நீ அந்த ரூமில் படுத்துக்கோ, இவன் கூட ஒன்றா தூங்காத. இல்லைன்னா ஆமாம் அந்த ரூமுக்கு போயிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த ரேஸ்களை நம்பியெல்லாம் நீ ஒன்றா படுக்காதுன்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு இசைக்கு இருந்துட்டு, ஏன் காயத்ரி என்னுடைய பொண்டாட்டி தானே அப்படின்னு ஒன்னே பைரவி யாரடா பொண்டாட்டின்றாங்க. ஒழுங்கு மரியாதையே போயிடு, அந்த சுச்சுவேஷன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டான், இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தால் அப்புறம் வீட்டில் உன்னை பற்றின உண்மையை சொல்லிவிடுவேன் அப்படின்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணுறாங்க. அதோட இந்த பிரேமும் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.